வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது கிச்சனில் பல்லியை விரட்டுவது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உங்களோட கிச்சனில் பல்லி நிறையா இருக்குது அப்படின்னா அதை விரட்டுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சமையல் அறை தாங்க வீட்டோட மிக முக்கியமான இடம் அப்படின்னும் நம்ம வீட்டில் இதயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. சமையல் அறை சுத்தமாக அழகாக வச்சுருக்கிறது இல்லத்தரசிகளோட கடமை அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பாக புழுக்கள் பூச்சிகள் சமையல் அறையில் வராமல் பாதுகாப்பாக வைத்து கொள்ளணுங்க. அதில் சில முக்கியமாக பல்லிகள், கரப்பான் பூச்சிகள், எறும்புகள் இதெல்லாம் ஆபத்தான பூச்சிகள். இதை எல்லாத்தையுமே விரட்டி விலக்கி வைப்பது பெண்களுக்கு கொஞ்சம் சவாலான வேலைன்னே சொல்லலாங்க. ஒவ்வொரு முறையும் அதை நம்ம வராமல் தடுத்துக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? அப்படி அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் ஏன் நம்ம வராமல் தடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமைத்த உணவில் ஏதாவது ஒன்று உணவில் இது விழுந்துருச்சு அப்படின்னா அன்றைய முழு வேலையும் நாசமாகி குடும்ப உறுப்பினர்களோட வாழ்க்கையே பாழாகிடுங்க. சமையல் அறையில் பல்லிகள் இருந்தால் பெரிய ஆபத்து. ஏன்னா செய்யக்கூடிய சமையல் தெரியாமல் விழுந்துடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டமாயிடுங்க. சமையல் அறையில் உள்ள இந்த பல்லியை விரட்டுறதுக்கு பல முயற்சிகளை நம்ம செய்கிறோம். ஆனால் அது அவ்வளவு சீக்கிரமாக சமையல் அறையை விட்டு போகிறதே கிடையாது. சமையல் அறையில் இருக்கக்கூடிய இந்த பல்லியை விரட்ட நான் சொல்கிற தந்திரத்தை வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இந்த பதிவில் அதை பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முதல் ட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ணுறதுங்க. எலுமிச்சையோட சிட்ரஸ் அமிலமும் பல்லியை பயமுறுத்துது. புதிய எலுமிச்சையை வெட்டி சமையல் அறையில் வைக்கிறது மூலமாக பல்லிகள் சமையல் அறைக்கு உள்ளே வராமல் வெளியே தடுத்து விடலாங்க. எலுமிச்சையில் பூச்சிக்கொல்லி பண்புகள் இருக்குது. இது எல்லா வகையான பூச்சிகளுக்குமே ஒரு நல்ல வீட்டு வைத்தியம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு நல்லதொரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அதுக்கான உண்டான மாற்றம் அப்படிங்கிறது தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் முட்டையோட கறி ஆம்லேட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு அதோட முட்டையோட ஓட்டை தூக்கி எறிவீங்க. ஆனால் இனிமேட்டு தூக்கி எறியாதீங்க. இனி அந்த தூக்கி எறிகிற முட்டை ஓட்டுகளை பல்லிகள் இருக்கும் இடத்திலோ இல்லைன்னா ஜன்னல் இல்லைன்னா சுவருக்கு எதிரிலோ வைங்க. முட்டையோட அந்த வாசனையை பல்லிகள் தாங்காதுங்க. இது வீட்டுக்குள்ளே வராமல் வெளியே துரத்தி அடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி அதை போட்டுடலாம். இந்த முட்டை ஓடுகளை 2 நாட்களுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த முட்டையோட ஓட்டு நாற்றமே துர்நாற்றமாக வீசுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 3வதாக நம்ம என்ன தந்திரம் அப்படின்னா, பல்லியை விரட்டுறதுக்கு எளிய இயற்கை வைத்தியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வெள்ளரிக்காய். ஆனால் இந்த வெள்ளரிக்காயில் வாசனையை பல்லிகள் சகிக்கவே சகிக்காதாங்க. பல்லிகள் நடமாடும் ஜன்னல் கதவுகள் இந்த மாதிரி இடத்துல எங்கே வெட்டப்பட்ட வெள்ளரிக்காவை நீங்கள் வச்சிங்கனாலும் பல்லிகள் கிச்சன் உள்ளேயே வரவே வராதாங்க. அதே மாதிரி எந்த வலுவான மசாலா வாசனையில் இருந்தோ பல்லிகள் விலகி இருக்கும். அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூண்டு கிராம்பு இந்த வாசனை கூட பல்லிகளை பொறுத்து கொள்ள முடியாது. இந்த மாதிரி அரைச்ச பூண்டு பற்களையும் சமையல் அறையில் மூலையில் வச்சிங்கன்னா பல்லிகள் வரவே வராதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த காப்பி தூளுங்க. நீங்கள் ஒரு கப்பு காப்பியோட உங்கள் நாளை தொடங்கலாம். ஆனால் காப்பி காய்ச்சினதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய தூள் இருக்குது பார்த்திங்களா, அந்த தூள்களை பல்லிகள் வராமல் இருக்க இந்த பொடியை சமையல் அறையில் சுவர் பக்கத்தில் வச்சிடுங்க. அதே மாதிரி சமையல் அறை எப்போதுமே சுத்தமாக வைக்கிறது நல்லது. பூச்சிகள் சமையல் அறையில் அழுக்கு உணவுப் பொருட்கள் இந்த திறந்த
பொருளில் தான் வந்து இனப்பெருக்கம் வந்து செய்யுது. சமையல் அறையில் பூச்சிகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்றதுக்கு தான் பல்லியே வரும். இதனால் சமையல் அறையை சுத்தம் செஞ்சால் பூச்சிகள் அதிக அளவில் வெளியேறும். முக்கியமாக பல்லிகள், கரப்பான் பூச்சிகள் கிச்சன் உள்ளே வந்து வரவே கூடாதுங்க. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது நமக்கு மிகப்பெரிய வந்து ஆபத்தாக மாறிடும். நம்ம வந்து கிச்சனை எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தபத்தமாக வச்சுருந்திங்கன்னா இந்த பல்லிகள்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.